மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். மறுபடியும் குயின் மீரா ஸ்கூலில் வந்து இயேசுவோட நாமத்தை உயர்த்தவும் கிறிஸ்மஸை உங்களோடு கொண்டாடவும் எங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக, ப்ரிவிலேஜுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அண்ட் டு எவ்ரிபடி ப்ரெஸ், நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கிறிஸ்மஸ் அப்படின்னா நான் வரும்போதெல்லாம் நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். கிறிஸ்மஸ்னால் வெறும் சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, டெக்கரேஷன், கிஃப்ட்டு இப்போல்லாம் அது பண்ணுறதில்ல. முந்தி கிறிஸ்மஸ்னால் கலகலா பண்ணுவாங்க இல்லை, அது இல்லை, அதுதான் கிடையாது. கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்கிற நாட்கள். நம்ம யாருமே சொல்ல முடியாது டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தார் அப்படின்னு. ஆனால் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார். எந்த நாள் தெரியாது, ஒரு நாளை நியமித்து இந்த கிறிஸ்துவை கொண்டாடுறதுக்காக நாங்கள் நியமித்திருக்கோம். அது உங்களோடு சேர்ந்து கொண்டாடுறது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது ஸ்டார் லைட்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள். கிறிஸ்மஸ் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே பெரிய அன்பு எதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, இந்த உலகத்திலே பிக்கஸ்ட் லவ் இந்த உலகத்தில் என்னதுன்னு சொல்லுவாங்க? யாரோட அன்பு? யார் யார் மேலே வைத்த அன்பு? அம்மாவுடைய அன்பு இல்லை. ஸோ மதர்ஸ் லவ் தான் கிரேட்டஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பிள்ளைங்களுக்காக, நான் என் பிள்ளைங்களை பார்த்தே சொல்லுவேன், உங்களுக்கு என் ஜீவனை கொடுத்து உங்களை பெற்றெடுத்து, ஏன் பிளட்டு, ஏன் எலும்பு இல்லை, ஏன் ரத்தத்தை கொடுத்து உங்களை இல்லை, ஜீவனை பாதி உயிரே போயிடுச்சு உங்களை பெற்றெடுக்க அப்படின்னு சொல்லுவேன் அப்பப்போ இல்லை. அப்போ ஒரு மதர்ஸ் லவ் தான் கிரேட்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் நியூஸில் பார்த்து நம்மளை அதிர்ச்சியாக்க வைத்த ஒரு நியூஸ் என்னன்னா, ஹரியானாவில் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவள் அழகாக இருப்பாங்க அந்த பெண். ஆனால் அவங்க என்ன மனதில் அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு யோசனைன்னா, என்னையோட அழகாக அந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா, எஸ்பெஷலி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார், அவங்க கூட அக்கா, அண்ணன், அவங்க கூட பிறந்தவங்க யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்குதோ இல்லை, அது அழகாக இருந்துச்சுன்னா அது எப்படியாச்சும் அவங்க கொன்றுவாங்க இல்லை, குழந்தையிலே கொன்றுவாங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு குழந்தைய கூட பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டுட்டாங்க. ஸோ அப்படி ஒரு 4வது குழந்தைய கொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, பக்கெட்டில் தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே அந்த குழந்தை வந்து என்னது தண்ணிக்குள்ளே உழுந்து மூச்சு திணறி செத்துருச்சு அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது 4வது குழந்தை ஒரு கல்யாணத்தில் அப்படி பண்ணும் போது எப்படியோ அவங்க சாரியில் அந்த தண்ணியை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அது அந்த நியூஸ் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு தாய் தன்னோட குழந்தைய எப்படி கொல்ல முடியும்? இந்த ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த அவங்களுக்குள்ள சில காரியங்கள் அவங்கள தூண்டி என்ன பண்ண வைக்குது, இப்படிப்பட்ட காரியத்தை தன்னுடைய ஓன் பிள்ளைங்களை இல்லை கொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் மேன்மையான அன்பு அப்படின்னு சொல்றதே நிறைய தடவை தன்னுடைய பிள்ளைங்களை விட்டு போயிடுறாங்க. தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை கொடுக்கறதுல தன்னை பிள்ளைங்களை உயிரை எடுக்கிற சில தாய்மார்கள் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் அவங்க கூட இருக்கிறேன்னு கையை பிடிச்சி சொன்ன கணவன் மனைவி கூட என்ன பண்ணிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்மளுக்கு தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்தது யாரு அப்படின்னா ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்துவோட அன்பு எல்லா மனிதரோட அன்போட மேலான அன்பு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ்னால ஒரு வசனம் நான் வரும் இல்லை, யோவான் 3:16, God so loved the world that he gave his only son, that whoever believes in him will not perish but have eternal life. ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளோ அன்பு கூர்ந்தாரு அப்படின்ற அந்த வசனம் எவ்வளோ தூரம் அன்பு கூர்ந்தார்னா, தன்னுடைய மகன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புனாராம். இல்லை எதுக்காக அனுப்புனார், இல்லை எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் அப்படின்னா வாழ்றதுக்குல. நம்ம எல்லாரும் எதுக்கு பிறக்கிறோம் இல்லை, எல்லாருக்கும் என்ன ஒரு நல்லா வாழணும் இந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்து அதுக்காக பிறக்கல. அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா, தன்னுடைய வாழ்வை கொடுக்கிறதுக்கு. இல்லை எதுக்கு உலகத்துக்கு வாழ்வை கொடுக்க வந்தார் அப்படின்னா, இந்த உலகத்துல பாவம் இருக்கு இல்லை, அந்த நம்ம என்னது இந்த உலகத்துல பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பாவ பழக்கத்தோட தான் பிறக்கிறோம். எப்படி சொல்ல, ஒரு குழந்தைக்கு பாவம் தெரியாதே நீங்க சொல்லலாம். ஒரு குட்டி ஒரு 9 மாச குழந்தை 10 மாச குழந்தை ஏதாச்சும் கிடைச்சா வாயில போட்டுது. அது ஆ
இல்ல, வாய் திறக்காது. அது யார் சொல்லித்தரா? மறைச்சு வாய்க்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு யார் சொல்லித்தரா? இல்ல, இந்த உலகத்துல பாவத்தோடு தான் இந்த உலகத்துல பிள்ளைங்க அந்த அந்த ஹஸ்பண்ட் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ரைம்ஸ் பாடுவோம்ல, ஜானி ஜானி எஸ் பாப்பா, சின்ன குழந்தைங்களுக்கே சொல்லி தராங்க. அது ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய் தர. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? வாய்க்குள்ள சீனி இருந்துச்சு இல்ல. அப்போ அந்த சின்ன வயசுல என்னது, இந்த பொய் மறைக்கிறது. இப்போ மனுஷனுக்குள்ள இந்த பாவம் இருந்துச்சு. அப்போ இந்த பாவம் தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா ரத்தம் சிந்தப்படணும் இல்ல. அதனால நிறைய பேர் பலி கொடுக்குறாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்க ஆடு மாடு கோழியோட பலி அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் கிடையாது. நம்ம மனுஷனுடைய பாவத்தை நீக்கிறதுக்கு அதுக்கு வல்லமை இல்லை. அப்போ மனுஷனோட பாவத்தை நீக்கணும்னா குற்றம் செய்யாத ரத்தம் சிந்தப்படணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் குற்றமே செய்யல இல்ல. அவர் ஒரு மனுஷன், ஒரு ஆணோட உதவியோட இந்த உலகத்துக்கு வரல. அவரு இல்ல, ஒரு பரிசுத்தமான தேவன். அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாரு. எதுக்காகனா மனுஷன் பாவத்துல இருக்கக்கூடாது, மனுஷன் சாபத்துல இருக்கக்கூடாது, மனுஷன் கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள் மட்டும் இல்ல, இந்த உலகம் முடிஞ்ச பிறகும் அவன் கஷ்டத்தை படக்கூடாது. அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். எப்போதுமே என் கூட வாழணும் இல்ல. இன்னைக்கு அழகான பாடல் கேட்டு, இம்மானுவேல் அப்படின்னு என்ன தெரியுமா? தேவன் நம்மளோடு, என் கூட. இந்த உலகத்திலயும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு மரித்த பிறகும் நம்ம அவரோடு இருக்கணும். நல்லா அந்த வசனம் சொல்லுது, யோவான் 3:13, நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் அப்படின்னு எப்போதும் நம்ம அவர் கூட இருக்கலாம். அதை கொடுக்கறதுக்கு தான், அந்த வாழ்வை கொடுக்கறது தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அது மூலமான ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தி மீட்டெடுத்தார். சாத்தான்ட்டு நம்ம ஜீவனை எடுத்து அவரோடு தன்னோடு வைத்து கொண்டார். அவர் நம்மளோடு வாழ்கிறார். இந்த நாட்கள்ல ஒரு காரியம் சொல்ற, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எதுக்காக ரத்தத்தை சிந்தினார் தெரியுமா? உங்களை நேசிக்க. இந்த மனுஷனுடைய அன்பு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கும் தெரியும் மனுஷன் அன்பு எப்படி இருக்கும் இல்ல. நம்ம நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க, நம்ம வம்பிழ்த்தனா அவங்களும் அவ்வளவுதான், அவங்க அன்பு முடிஞ்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கு விட்டுட்டு போயிடுறாங்க இல்ல. ஆனா இயேசு அப்படி கிடையாது. அவர் நம்ம எப்படிப்பட்ட பேக்ரவுண்டா இருந்தாலும், நம்ம எப்படி இருந்தாலும் இல்ல, அவர் நம்மளை நேசிக்கிற தேவன். அந்த வசனம் சொல்லி உலகத்தை அன்பு கூர்ந்தாராம். எல்லாத்தையும் அவர் நேசிக்க முடியாத நபர் ஒருவர் கூட இல்லை இல்ல. சில பேர், சில மனுஷர் நீங்க என்னை நேசிக்க யாருமே இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாங்க ஒரு நற்செய்தி சொல்றோம், இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் எந்த நிபந்தனை இல்லாம உங்களை நேசிக்கிறார். நீ இப்படி பண்ணாதான் நான் நேசிப்பேன், நீ இப்படி வாழ்ந்தாதான் நேசிப்பேன் அவருடைய ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட பேக்ரவுண்டா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இல்ல, அவருடைய அன்பை நீங்க உணரலாம். இல்ல, நீங்க எப்படி அது உணரலாம்? எப்படி அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளலாம்? அந்த வசனம் சொல்லுது, யோவான் 3:14, அவரை விசுவாசிக்கிறவர். நீங்க ஒண்ணு பண்ணணும், நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்னா என்ன? மனசுல நம்பணும் இல்ல. அந்த தேவன் எனக்கு, என்னை நேசிக்கிறார், அவர் அன்பை எனக்கு கொடுத்திருக்கார். அவர் ரத்தத்தே இந்த உலகத்துல எது தெரியுமா பெரிய அன்பு? அவங்க ஜீவனை கொடுக்கிறது. அது இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் சிலுவையில மரித்து ஜீவனை கொடுக்கிறார். ஆனா அதோட அவர் மரித்து போல 3ஆம் நாள் எழும்பி இன்னைக்கு இல்ல நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தை விட்டு நமக்குள்ள இருக்கிறார் இல்ல. நம்ம தேடி ஒரு அழகான ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் இருக்கு, நான் தேடி போகல, என்னை தேடி வந்தார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல. நிறைய பேர் நினைப்பாங்க என்னை தேடி வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னையும் உங்களையும் தேடி வந்தார் இந்த உலகத்துக்கு. ஏன்? நான் கெட்டு போக கூடாது. இந்த உலகத்துல சாத்தான் என்னை கெடுக்க கூடாது. இந்த உலகத்துல இருக்க சாபம், பாவம், கஷ்டம் அது என்னை பாதிக்க கூடாதுன்னா என்னை தேடி வந்து இந்த உலகத்திலையும் நம்மளுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர். அவருடைய அன்பை நம்ம இருதயத்துல ஊற்றி நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கிறவர் மட்டும் இல்ல, நம்ம உலகத்துக்கு அப்புறமும் இல்ல, நம்ம அவரோடு கூட என்றென்று
வரைக்கும் வாழணும்னு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. நான் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், அவரை நம்புங்க. இல்ல வேதம் சொல்லுது, நீங்க நீங்க மலை மேல ஏற வேண்டாம், நீங்க நிறைய நடக்க வேண்டாம், தலைகீழ நீ எதுவுமே செய்ய வேண்டாம், இருக்கிற இடத்துல நீங்க விசுவாசிங்க. இருதயத்துல இல்ல ரெண்டு காரியம், இல்ல இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில அறிக்கணும். ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கைக்கு வாங்க, இயேசு கிறிஸ்துவே என் வாழ்க்கையை இருதயத்துக்குள்ள வாங்க, உங்க அன்புனால என்னை நிரப்புங்க. அவர் அன்பு இருந்துட்டா நம்ம மனுஷன் அன்பை தேட மாட்டோம். இவங்க என்னை நேசிக்கல, இவங்க என்னை கண்டுக்கல, இவங்க என்னை நாவத்திலே வைக்கல அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஏன்னா அவர் பெரிய அன்பு நம்மளுக்கு இருக்கு இல்ல, அந்த அன்புல நம்ம திருப்தி அடைவோம். இன்னைக்கு இந்த நேரத்துல ரெண்டு மனசுல அவருடைய அன்பை நினைத்து, இயேசுவை நினைத்து, நீ வேற எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களை எதுவுமே மாற்ற சொல்லுது, இருதயத்துல அவரை விசுவாசிங்க. வாயில சொல்லுங்க, இயேசுப்பா நீ உண்மையான தேவன், எனக்குள்ள வாங்க, உங்க என் இருதயத்தை உங்க அன்புனால நிரப்புங்க, உங்க அன்பை நான் உணர்வு. இன்னைக்கு ஒரு அழகான பாடலை பாட போறாங்க. அந்த நேரத்துல நீங்க கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அன்பு எனக்கு வேணும், இல்ல அந்த அன்பு குறையவே குறையாது, என்ன ஆனாலும் அந்த அன்பு எனக்கு. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் சொல்ல unaltered love. இல்ல மனுஷனோட அன்பு எப்படி தெரியுமா, இப்படி 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 இருக்கும், மேலே கீழே போகும். இல்ல நம்ம நல்லா இருந்தோம், அவங்கள்ட்ட அன்பா இருந்தோம்னா நல்ல மேல இருக்கும், நம்ம கொஞ்சம் லைட்டா மாறும் அப்படியே கீழே போயிடும். அதுதான் மனுஷன். ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அன்பு கண்டிஷனலே கிடையாது. நீ இருந்தாலும் அவனை நேசிப்பேன் ஆண்டவர் சொல்லல. எல்லா நேரத்திலும் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அப்படியே கண்ணி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. இந்த பாடலை பாடமும் இருதயத்துல விசுவாசிங்க. இந்த அன்பு, இந்த குறையாத அன்பு, இந்த மாறாத அன்பு, இந்த அழகான அன்பு, எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. எனக்கு இந்த உலகத்துல இருக்க அன்பு என்ன தெரியுமா, நம்ம ஜீவனை எடுப்பாங்க, நம்மளை ஒரு வழி ஆக்குவாங்க. நான் அந்த அன்பு என்ன தெரியுமா, தன்னுடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்த அன்பு. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த பாடலை பாடும் போது உங்க இருதயத்துல விசுவாசிங்க.